கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய பள்ளிக்கூடம் இருந்தது. அங்கே ஒரு ஆசிரியர் இருந்தார். ஒரு நாள் அவர் குழந்தைகளுக்கு வாழ்க்கையின் முக்கிய பாடங்களை சொல்லிக் கொடுக்க விரும்பினார். அவர் ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து மாணவர்களை சுவைக்க சொன்னார். அது மிகவும் சுவையாக இருந்தது. அதில் சிறிது உப்பை சேர்த்தார். மாணவர்கள் இப்பொழுது தண்ணீரை சுவைத்தபோது அது நன்றாக இருந்தது. ஆனால் அத்தண்ணீரில் அதிக உப்பு சேர்க்கப்பட்டதும் அது சுவைக்க முடியாத அளவுக்கு உப்பானது. ஆசிரியர் கூறினார், நம்முடைய வாழ்க்கையும் இதுபோலத்தான். கடினமான நேரங்களில் நம்முடைய குணமும் நம் செயல்களும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் உப்பாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடாது. ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சுவைக்கத்தக்கவர்களாகவும் சமாதானம் உள்ளவர்களாகவும் இருக்க முடியும். ஆனால் நம் வாழ்க்கையில் மாறுபாடுகள் அதிகமாக இருந்தால் அது மற்றவர்களுக்கும் நமக்கும் சுமையாக மாறும். தன்னை விட்டு கொடுத்த உப்பை மீண்டும் அந்த தண்ணீரை சூடாக்குவதினால் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் விட்டு கொடுக்காத தண்ணீர் சுவையும் இழந்துவிட்டது. அதை மீண்டும் சுவை உள்ள தண்ணீராய் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரமுண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்றார். அதாவது நம் மனதில் உண்மையான நல்லெண்ணமும் பொறுமையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை மதித்து சமாதானத்தை ஏற்படுத்தும் போது நாம் இயேசுவின் குணத்தை காட்டுகிறோம். உப்பு எவ்வளவு சுவையாக தண்ணீருக்கு சுவையை தருகின்றதோ அதேபோல் நம் வாழ்க்கையில் சாந்தமும் அமைதியும் நிறைந்து இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான கர்த்தரின் வழியும் மகிழ்ச்சியான வாழ்வின் இரகசியமாக இருக்கும். இவ்வாறு இயேசுவின் வார்த்தையின் வழியே நம் மனதில் உப்பு போல ஒரு சுவையை கொண்ட வாழ்க்கையை வாழ முடியும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பிறருக்கு உப்பை போல இருந்து நீங்களும் சமாதானமாய் வாழுங்கள். பிறரும் சமாதானமாய் வாழ உதவியாய் காணப்படுங்கள். சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்கள் எங்களுக்கும் எங்களோடு இருப்பவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் சுவையுடையவர்களாய் இருக்க கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.